பாண்டியன் குடும்பத்தோட இப்ப பழனிவேல் வந்து ஒண்ணு இணைஞ்சுட்டாங்க. அது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பழனிவேல் எவ்வளவோ சொன்னப்ப அவங்க ஏத்துக்கவே இல்ல. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பழனிவேலையுமே ஏத்துக்கிட்டாங்க. அதனால பாண்டியனையும் வந்து நேரத்துக்கு நேரம் அவங்களும் பழனிவேல் கிட்ட மாத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு தோணுதுன்னா, அதையும் நீங்க வந்து சொல்லுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, கோமதி வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியன் வந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. கோமதி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. தான் பையன் சரவணனோட வாழ்க்கையே போயிருச்சே! இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்ததுக்கு அப்புறமேட்டு, ரொம்ப அழுகுறத பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்து கோமதி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தா. ஸோ, அதனால ஏதாவது உடம்புக்கு ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சொன்னோனே பாண்டியனும் உடனே கிளம்பி வந்துடுறாங்க. வந்து சொல்றாங்க, "ஏன் கோமதி இப்படி அழுதுகிட்டே இருக்க? எல்லாமே சரியாயிரும். நீ இப்படி அழுதுட்டே இருந்தா சரவணன் என்ன பண்றது? நம்ம சரவணன் வாழ்க்கைக்கு ஏதாவது சரி பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம வேணா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாமான்னு?" கேட்குறாங்க. ஆ சரவணனும், "ஆமாப்பா, நானும் கோயிலுக்கு போகணும்னு நெனச்சேன். மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா." அப்படின்னு கோமதி, பாண்டியனும், சரவணன் 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க கோயில்ல வந்து ஒரு இடத்துல வந்து அ சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப, ஒரு சித்தர் வந்து இவங்க குடும்பத்துல வந்து பேசுறாரு. அ "பாண்டியன், அ உங்க குடும்பத்துல வந்து என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கா? சோதனைகள் நெறைய நீங்க வந்து அனுபவிச்சிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம், கோமதிக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. "சாமி, எங்க குடும்பத்துல நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சாமி சொல்றாரு, "எனக்கு எல்லாமே வந்து தெரியும். ம். இப்ப வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஒரு கெட்ட நேரம். அதனால தான் மாறி, மாறி உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆனா, இப்ப இந்த சோதனையெல்லாம் நீங்க தாண்டிட்டீங்க அப்டின்னா, பல மடங்கு இதோட 2 மடங்கு வந்து உங்களுக்கு சந்தோஷம் வந்து காத்துட்டு இருக்குமா. இந்த நாளெல்லாம் கொஞ்ச நாள் தான். சீக்கிரமாவே ஒரு சந்தோஷமான விஷயம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. எனக்கு அது சாமி சொன்னாரு. அதனால கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கோமதி ஆ சித்தர பார்த்துட்டு, "இப்பதான் எனக்கு உயிரே வருது சாமி. எங்க குடும்பத்துல இப்ப இல்ல. ரொம்ப நாளாவே மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எனக்கு 3 பிள்ளைங்க சாமி. இந்த 3 பிள்ளைங்கனாலயும் எனக்கு மாறி மாறி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. சரவணனுக்கு நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுவுமே சரி வரல. அதுவும் இவ்ளோ பெரிய நாங்க ஜெயில்ல வர போகுற அளவுக்கு எங்களுக்கு பண்ணிருவாங்கன்னு நாங்க நெனைக்கவே கிடையாது. மாறி மாறி கஷ்டம் வந்தது. ஆனா நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா? இப்பதான் என் மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு சாமின்னு" கோமதி அழுகுறாங்க. சரவணனும் சித்தர்கிட்ட, "இவ்வளோ நேரம் அம்மா ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க சாமி. நல்ல வேளை நீங்க வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க. கண்டிப்பா எங்க வாழ்க்கை மாறும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம்." அப்படின்னு 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் கேக்குறாரு சித்தர்கிட்ட, "நாங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணுமா? எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்களேன்னு" சொன்னப்ப சித்தர் வந்து, "இல்ல, சாமி வந்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னுச்சு. அதனால நான் வந்து சொன்னேன். எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா. நான் இங்க தான் இருப்பேன். உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே எனக்கு வந்து குடுப்பீங்க." அப்படின்னு சித்தர் வந்து சொல்லிட்டு போயிர்றாரு. உடனே பாண்டியன் கிட்ட சரவணன் சொல்றாங்க, "அப்பா, எனக்கு லேட் ஆயிருச்சுப்பா. நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். நகையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் போய் குடுத்துட்டு வரேன்ப்பா" அப்படின்னு சரவணன் சொன்னதுக்கு அப்புறம் பாண்டியனும், "இல்ல, நானும் வரேன்" அப்படின்றாங்க. "இல்லப்பா, இது இனிமே நானே பாத்துக்கிறேன். இனிமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம். என்னால நீங்க நெறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. குடும்பமா சேர்ந்து எல்லாருமே நான் கஷ்டப்படுத்திட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. நானே போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு சரவணன் வந்து வீட்டுக்கு போயிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நகைய ஃபுல்லா போலீஸ் கிட்ட, இன்ஸ்பெக்டர் கிட்ட குடுத்துட்டு, "மேடம், அவங்க 80 பவுன் போட்டாங்க. நாங்க அத தொறந்து கூட பாக்கல. அப்படியே லாக்கர்ல தான் வந்து வச்சிருந்தோம். இப்ப அப்படியே அந்த லாக்கர்ல இருந்த நகையெல்லாம் நான் எடுத்து கொண்டு வந்துட்டேன். நீங்க அவங்க கிட்ட வந்து கால் பண்ணி அவங்கள வர சொல்லி எடுத்துட்டு போக சொல்லிருங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. சரவணன் சொன்னத கேட்டுட்டு போலீஸும் வந்து பாக்கியத்துக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. வந்த உடனே பாக்கியம் சரவணன பக்கத்துல போயிட்டு, "என் பொண்ண எப்படியாவது ஏத்துக்கோங்க மாப்ள. அவ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா மாப்ள. ப்ளீஸ் மாப்ள. அவளால சாப்பிடவே இல்ல மாப்ள. நீங்க வந்து கேளுங்க. ஒரு தடவ வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போங்க. அவ நெலைமை எப்படி இருக்கு" அப்படின்னு பாக்கியம் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட. சரவணன் வந்து சொல்லிர்றாரு, "அதெல்லாம் என்னால வர முடியாது. உங்க பொண்ணுக்கு எனக்கு இனிமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த அளவு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு அவள பத்தி யோசிக்கணும்? அவ சாப்பிட்டா என்ன? அவ செத்து போனா எனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு சரவணன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத் கிட்ட நகையெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க போலீஸ.
பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பாரும்மா நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாக்கியமும் நகையெல்லாம் பார்த்துட்டு ஓகே மாதிரி தான் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடுறாங்க. ஆனா போலீஸ்க்கு வந்து லைட்டா வந்து சந்தேகம் வந்து வருது. சரவணன் உடனே கிளம்பி வந்து போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போறப்ப பார்த்தோம் அப்படின்னா ராஜி மட்டும் இருக்காங்க. ராஜி கிட்ட கேக்குறாங்க, "எப்ப ராஜி அப்பாவே அம்மாவே எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க, "மாமாவும் அத்தையும் கோயிலுக்கு உங்க கூட தானே மாமா வந்தாங்க. அவங்க திருப்பி இன்னும் வீட்டுக்கு வரலையே" அப்படின்னு சொல்றத சரவணன், அப்படியா இன்னும் வரலையா? நான் அப்பவே வந்து நான் விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வேற நான் போயிட்டு வந்துட்டேனே. இன்னுமா அப்பா அம்மா வீட்டுக்கு வரல? சரி நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிளம்பி போறாங்க. வெளிய போய் பைக் ஸ்டார்ட் பண்றப்ப பார்த்தோம் அப்படின்னா, அப்போசிட்ல வந்து வீட்ல வந்துட்டு சக்திவேலும், முத்துவேலும் நின்னுட்டு இருக்காங்க. உடனே சரவணன் வந்து இறங்கி அப்படியே போய் மெதுவா போய் நிக்கிறாங்க. "அ என்ன எங்க போற?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. சரவணன் உடனே, மாமா இல்ல மாமா, அப்பாவே அம்மாவே நான் போய் கூட்டிட்டு வரணும். கோயிலுக்கு போயிருக்காங்க" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், மாமா அப்படின்னு சொன்னத கேட்டதுக்கு அப்புறம் சக்திவேலுக்கும், முத்துவேலுக்கும் ஒரு மாரி சிலிர்த்து போச்சு உடம்பே. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி மாமா அதெல்லாம் சொல்றது அவங்களுக்கு வந்து ஒரு பாசமா ஒரு எமோஷனலா அட்டாச் ஆயிட்டாங்க. "நானும் வரவா?" அப்படின்னு கேக்குறாங்க. "வாங்க மாமா" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சக்திவேலு, முத்துவேலு, சரவணன் 3 பேர் இப்ப கிளம்பி கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் சரவணன், முத்துவேலு, சக்திவேலு கோயிலுக்குள்ள போறத பார்த்துட்டு கோமதிக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. கோமதி, பாண்டியனுக்கு அதிர்ச்சியாயி எந்திரிச்சு நிக்கிறாங்க. கோமதி வேகமா போய் அண்ணன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. "எனக்காக நீ கோயில் வர வந்தியாண்ணே? என்ன பார்க்கறதுக்காக வந்தியாண்ணே?" அப்படின்னு கேக்குறாங்க. முத்துவேலு, "ஆமா கோமதி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ அழுதுகிட்டே இருக்க" அப்படின்னு சரவணன் சொன்னான். "எதுக்கு நீ இப்ப அழுகுற? அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல. இனிமே நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. கோர்ட்டுக்கு போக அவசியம் இல்ல. நானே அண்ணங்க 2 பேரும் இருக்கோம்ல. நாங்க பார்த்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ வந்து நிம்மதியா இரு. இனிமே நீ சந்தோஷமா தான் இருக்கணும்" அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, ராஜியும், அரசியும் வீட்ல வந்து இருக்காங்க. அரசி வந்து அழுதுகிட்டு இருக்கா. அழுதுட்டு இருக்கிறப்ப ராஜி போய் சமாதானப்படுத்துறாங்க. ராஜி உடனே ஆ ராஜி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருங்க அண்ணி, நம்ம அம்மா எவ்வளோ நல்லவங்க. அவங்க உங்களுக்கே தெரியும்ல. அவங்க யாருக்குமே எதுவும் பண்ணதில்ல. யாரையுமே ஒரு சின்னது கூட சொன்னதில்ல. ஆனா இப்படி போய் ஜெயில்ல வர வச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அண்ணி அம்மா" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு ராஜி வந்து சமாதானப்படுத்துறாங்க. "ராஜி இப்ப நீ அழுகாத. எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சுல. இனிமே நம்மளுக்கு எல்லாருமே பார்த்துக்குவாங்க. நம்மளுக்கு ஏதாவதுன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்துக்குவாங்க. நீ நல்லா படி. நீ இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாத. நல்லா படி. நல்லா படிச்சு, நீ ஒரு நல்ல இதுக்கு போ. அதுதான் வந்துட்டு அத்தைக்கும், மாமாக்கும் பெருமை" அப்படின்னு ராஜி சமாதானப்படுத்துறாங்க. "எனக்குமே எக்ஸாம் வருது. நானுமே இது படிக்கணும். அதனால நம்ம நல்லா படிச்சு மார்க் வாங்கி குடுப்போம். அது நம்ம வீட்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கல்ல" அப்படின்னேனா, அரசிட்ட அரசி கேட்குறாங்க ராஜி கிட்ட, அண்ணி எனக்கு நீங்க படிக்க சொல்லி தருவீங்களா?" அப்படின்னு. "கண்டிப்பா ராஜிம்மா, நான் இருக்கேன்ல. நம்ம 2 பேருமே சேர்ந்து படிப்போம். இந்த எக்ஸாம்ல நம்ம எந்த அரியரும் இல்லாம நம்ம கிளியர் பண்ணுவோம்" அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்பயே, உள்ள வந்து பாண்டியனும், கோமதியும் வராங்க. ராஜி வேகமா ஓடி போறாங்க. "அத்தை வந்துட்டீங்களா அத்த? எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அத்த. என்னாச்சு அத்த? கோயிலுக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு வரதுக்கு" அப்படின்னு கேட்குறப்ப, நான் அங்க கொஞ்சம் நாங்க போனப்ப சித்தர் வந்து நல்ல வார்த்தைலாம் சொன்னாரு. குடும்பத்துல இருக்க கஷ்டம்லாம் நீங்கும்னு சொன்னாரு. அது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு ராஜி. அதனால தான் இவர்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் கோயில்லயே உட்காந்துருக்கலான்னு சொன்னேன். அதான் கோயில்ல உட்காந்துட்டு இப்ப தான் எந்திரிச்சு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜி உடனே, "வாங்க அத்த, நான் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். சாப்பிடுங்க. நீங்க மாத்திரை போடுங்க. நீங்க டேப்லெட் சாப்பிடணும்ல. டேப்லெட் கரெக்டான டைமுக்கு போடுங்க." சரவணனும் சொல்றாங்க, "அம்மா நீ கரெக்டான டைமுக்கு டேப்லெட்லாம் வந்து போட்டுரும்மா. டாக்டர் சொன்னாங்கல்லம்மா. வாங்க போய் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்றாங்க. கதிர் கரெக்ட்டா வந்து உள்ள வராரு. உள்ள வந்து கேட்குறாரு, "அப்பா என்னப்பா கடைய தொறக்கலையா?" அப்படின்னு. "இல்லடா, நான் கடைய தொறக்க தான் போனேன். உங்க அம்மா தான் உடம்பு சரியில்லன்னா, சரி அம்மா கூட இருக்கலான்னு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாங்க, "அப்பா நீங்க அம்மா கூடயே இருங்கப்பா கொஞ்ச நாளைக்கு. நீங்க இருந்தா தான் அம்மா நார்மலா இருக்காங்க. அதனால நீங்க அம்மா கூட இருங்க. கடைய நான் பார்த்துக்கிறேன்றாங்க." கதிர், "இல்லண்ணே, நீயும் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு. நான் கடைய பார்த்துக்கிறேன். டிராவல்ஸ என் ஃப்ரெண்டு பார்த்துக்கிறான். பிரச்சனை கிடையாது. நான் கொஞ்ச நாள் போய் கடைய வந்து தொறந்துக்கிறேன். மாமா பக்கத்துல இருக்காங்க இல்லையா? எனக்கு பிரச்சனை இல்ல. மாமா அப்பப்ப வந்துட்டு போவாங்க" அப்படின்னேனா, "சரி நான் அம்மா கூட இருக்கேன்" அப்படின்னு பாண்டியனும் ஒத்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வெளிய வந்து ஒரே சவுண்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா மயில் வந்து அழுதுட்டு இருக்காங்க.
சரவணனும் வேகமா வெளிய போறப்ப, "மாமா என்னை ஏத்துக்கோங்க மாமா. நான் இங்க தான் இருப்பேன். இதுதான் என்னோட வீடு." அப்படின்னு மயில் வந்து மறுபடியும் அழுதுகிட்டே வந்து ஓடி வராங்க. இத பார்த்துட்டு இருந்த கோமதிக்கு ஒரு மாதிரி மைண்ட் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி ஆயி, அப்படியே அட்டாக் வர மாதிரி ஆயி, அப்படியே வீசிங் வந்துட்டு அப்படியே கீழ விழுகுறாங்க. இத பார்த்த பாண்டியன் பயந்துர்றாங்க. பாண்டியன் உடனே கோமதிய வந்து சமாதானப்படுத்துறாங்க. "ராஜி நீ வந்து உங்க அத்தைய பார்த்துக்கோமா. நான் வெளிய போய் அவங்கள அனுப்பிச்சுட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய பாண்டியன் கோவமா போறாரு. அ போன உடனே மயில பார்த்துட்டு, "ஏம்மா நீ எதுக்கும்மா மறுபடியும் இங்க வந்த? நீ பண்றதெல்லாம் பத்தாதா? வீட்ல இருக்கிற எல்லாரும் இருக்காங்களா? இல்ல யாரும் செத்து போயிட்டாங்களான்னு பார்க்கலான்னு வந்தியா? அப்படி இல்ல உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னா, கல்ல வச்சு மண்டையில அடிச்சு கொல்லலான்னு வந்தியாம்மா? வந்து என் சொத்தெல்லாம் அபகரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் சரவணன் பார்த்துட்டு, "கரெக்ட்டா சொன்னீங்கப்பா. இவங்க நம்மள சாதாரண ஆள் இல்ல. இன்னும் நம்மள வந்து கொல்லாம, சாகடிக்காம விடமாட்டா இவ." அப்படின்னு சொன்னத பார்த்துட்டு மயில் அழுதுகிட்டே சொல்றாங்க, "மாமா இல்ல மாமா. நான் உங்கள கல்யாணம் பண்ணது நான் சேர்ந்து வாழணும் தானேம்மா கல்யாணம் பண்ணேன். இதுதானே என்னோட வீடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க தானே இருக்கணும். எனக்கு என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. எனக்கு நீங்க வேணும். நீங்க என் கூட சேர்ந்து இருக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் எங்க அம்மா சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாரிலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொன்னா, நீங்க என்ன கூட்டிட்டு வந்துருவீங்க. நீங்க இங்க இருக்க வச்சுருவீங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதனால தான் மாமா நான் இப்படி பண்ணேன். ப்ளீஸ் மாமா நான் இங்கேயே இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்கன்றாங்க. இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. கண்டிப்பா உன்னைய இனிமே என் மனைவியா என்னால ஏத்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்குள்ள இனிமே நீ வரவே முடியாதுன்னு சரவணன் மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிர்றாங்க. மயில் என்ன பண்ணணும்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. அப்படியே முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன நடக்குதுன்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.